சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்றும் திருமூலர் மனித உடலின் முக்கியத்துவத்தை பற்றி பாடுகிறார். அதே சமயத்தில் ஊற்றைச் சடலமடி என்று அழுகணி சித்தர் போன்ற மகான்கள் கூறுகிறார்கள். தாங்களோ தேகாபிமானத்தை விட்டுவிடு என்று கூறுகிறீர்கள். உடல் அழிந்து விட்டால் மெய்ப்பொருளாகிய பரம்பொருளை அடைய முடியாது என்று திருமூலர் சொல்வதையும், வீடு பேறு அடைய தேகாபிமானத்தை விட்டுவிடு என்று தாங்கள் சொல்வதையும் விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீகத்தினுடைய பாலப்பாடமே உடம்பு வேற ஆத்மா வேறங்கிறது தான். இதில் எந்த ஒரு தியரி யார் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அதில் டவுட்டெல்லாம் இருந்திருக்காது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருவொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே. இதுதான் திருமூலருடைய ஃபுல். இப்போ உடலுக்குள் உத்தமன் இருக்கான். ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே சிலை இருக்குது. அந்த மாதிரி இந்த உடம்பு கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உள்ளத்துக்குள்ளே சுவாமி குடியிருக்கார். அது உள்ளம் பெருங்கோயில். அதனால் 3 பேர் சொல்கிறதும் ஒரே விஷயந்தான். இப்போ ஒரு கோயில் சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்செல்லாம் இருக்குது. அப்போ மூலஸ்தானத்தில் போய் யார் சாமி கும்பிட போகிறாங்க? ஒரு கோயில் எக்ஸ்டர்னலாக நல்லா இருந்தால் ஜனங்கள்லாம் உள்ளே போகணும், பிரதட்சணம் பண்ணணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ண நினைப்பாங்க. இல்லைனா எவ்வளோ கோயிலில் இன்றைக்கும் எங்கேயோ ஒரு சிவலிங்கமோ சிலையோ இருக்குது, ஆனால் எல்லாம் ஒவ்வால் நாத்தாச்சின்னு சிலந்தி வேலை பின்னிப்பிட்டு யாருமே போகாத மாதிரி எவ்வளோ சிலைகள் இருக்கும். அதனால் த எக்ஸ்டர்னல் கண்டெய்னர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அந்த கண்டெய்னர் பாடிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் கடவுளுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ ஒரு பாயசம் குடிக்கணும், பாயசத்தை குடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லையா? ஒரு சொம்போ ஜக்கோ டம்ளரோ ஏதோ ஒன்று வேணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இது குழப்பமே வராது. பட் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி பாடி. உடம்புன்றது ஒரு நிமித்த மாத்திரம், ஒரு கண்டெய்னர் தானே தவிர நீ அதல்ல. இந்த ஷர்ட்டு போட்டுன்னு இருக்கும், இந்த ஷர்ட்டு நாளை காத்தால் வேறு ஷர்ட்டு போடலாம் இல்லையா? அந்த மாதிரி உடம்புன்றது ஆத்மாவுக்கு ஒரு ஷர்ட் மாதிரி, எப்போ வேணால் மாறிடலாம். ஒரு தடவை எழுத்தாளர் கோவி மணிசேகர்னு ஒருத்தர், அவர் காஞ்சி மடத்துக்கு ஜெயந்தர சரஸ்வதி பார்க்க போனார். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, ஷர்ட்டை அவுத்துட்டு உள்ளே போங்க அப்படின்னு. உங்கள் சாமியாரை போய் கேளு, நான் எந்த ஷர்ட்டை அவுக்கணும்னு சொல்லிவிட்டு, நான் மேலே போட்டுனுக்கிற ஷர்ட்டை அவுக்கணுமா இல்லை ஆத்மாவுக்கு மேலே இருக்கிற இந்த உடம்பை அவுக்கணுமான்னு கொஞ்சம் கேட்டுனுவாங்கன்னு. இப்போ ஜெயந்தரர் அவனை விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்ட்டாராம். அதனால் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் மீனிங் ஆஃப் திஸ் பாடி அண்ட் ஆத்மா கண்டெய்னர் கண்டென்ட் தியரி, உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. நம்ம உடம்பு எதுக்கும் உதவாத ஒரு விஷயந்தான், அதில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. ஆனால் அதை நாம் சுத்தமாக வச்சுக்கிற போது, நான் இதுக்கு முன்னே கூட சொல்லியிருக்கேன், ஒருத்தன் காசி யாத்திரை போகிறான், அவங்ககிட்ட சரியான பாத்திரம் இல்லை. பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது சொம்பு கிம்பு இருந்தால் கொடுங்க, நான் காசி யாத்திரை போய் கங்கா ஜலத்தை எடுத்துன்னு வரணுங்கிறான். அவன் எங்கள் வீட்டுக்கு கக்கூசில் ஒரு சொம்பு இருக்குது, அது ஒன்று வேணால் யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. சரி கொடுங்கன்னு அதை நல்லா புளி போட்டு தேய்ச்சி பழப்பெல்லாம் ஆக்கிட்டு காசியில் போய் கங்கா ஜலத்தை எடுத்து திரும்பி வர்றபோது அதில் மாவேலை வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு சந்தனம்லாம் பூசி அட்சதை வச்சு ஊரில் வரான் நாதஸ்வரத்தோடு. அப்போ யார் அதை கக்கு சொம்புன்னு சொன்னானோ அவனே போய் கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்டானான். அதனால் இந்த உடம்பு கக்கு சொம்பாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை கிடையாது. அதில் கங்காஜலம் வரணும். நீ கடவுளை கும்பிட்டு அந்த கண்டென்ட்டு நீ மாற்றினியானா உன்னுடைய உடம்பு கூட ஒரு மரியாதை வரும். அதனால் உடம்பு என்பது எப்போ தேவைப்படும்? when you understand the worth of that and try to get that quality for that. அந்த குவாலிட்டி இல்லாத உடம்பு வச்சுன்னு என்ன பண்ணுறது? இப்போ எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லாத இருப்பான், லெப்ரசி இருக்கும், இல்லை ஏதோ தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், அந்த உடம்புக்கெல்லாம் யாராவது மரியாதை கொடுப்பாங்களா? அதனால் உடம்பு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது கூட ஒரு கண்டென்ட்டுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா எல்லாருக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு ஜோதி தான் இருக்குது. அப்போ ஒரு லெப்ரசி வியாதி பிடிச்சவனுடைய உடம்புக்கு ஏன் மரியாதை இல்லை? எல்லாரும் அவனை பார்த்தா ஏன் ஒதுங்குறாங்க? அப்போது உங்களுக்கு தெரியும் அந்த கண்டென்ட்டினுடைய பியூரிஃபைடு வெர்ஷனுக்கு ஒரு மரியாதை ஜாஸ்திங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ஈஸி, நம்ம எல்லா சாஸ்திரத்துலையும் இருக்குது.
தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா யார்களோ சதுரர். தந்தது எந்தன்னைன்னா என்ன? கண்ணில் புசுல், காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, மலமூத்திரம்லாம் வச்சுன்னு ஒரு மொபைல் டாய்லெட் ஆட்டம் தான் நாம் இருக்கோம். அப்போ எதுக்கும் உதவாத இந்த விஷயத்தை தந்தது எந்தன்னை, ஆனால் கொண்டது உந்தன்னை. உள்ள பாதாம் கீரை இருக்குது, பாயசம் இருக்குது. இப்போ நம்ம 2 பேரில் யார் ரொம்ப அறிவாளி? நான் எதுக்கும் உதவாத ஒரு விஷயத்தை கொடுத்தேன், ஆனால் முன்ன நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன், அதனால் நான் தான் உன்னை விட அறிவாளி, என்கிட்ட இருக்கிறதுலே உதவாத ஒரு விஷயத்தை கொடுத்தேன். இதை இன்னொரு விதமாக சொல்லியிருக்கேன் நான். ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி, ஒரு ஆள் சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஒவ்வொன்றத்தையும் அவன் அனலைஸ் பண்ணுற போது இதெல்லாம் உதவும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ எல்லோரும் அப்படி தானே, நீங்கள்லாம் இருக்கீங்க. அப்போது ஒரு டூத் ப்ரஷ் தூக்கி போடணும், அதை சீப்பு கழுவுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாமான்னு தோணும் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே ஒரு யூஸ்க்காக வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டோட பழைய வேஷ்டி இருந்தால் அது வீடு மாப் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு போய் பார்க்குறான். அவன் யோசனை பண்ண அவங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயமே அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. இப்போ டாய்லெட்டுக்கு போகிறான். டாய்லெட் போகிற போது அந்த கமோடுக்குள்ளே விழுந்த கக்கூஸ் அவனை பார்த்து சிரிச்சிச்சான். உடனே இதை தான் நம்ம கொடுத்துடணும், எதுக்கும் உதவாதுன்னு நினச்சானான். அப்போ அந்த ஷீட்டு சொல்லிச்சான், நான் 8 மணி நேரத்துக்கு முன்னால் கம்மான்னு சக்கரை பொங்கலாக பால், முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரத்தோடு வாய்க்குள்ளே போன பாவத்துக்கு என்ன உதவாக்காரன்னு சொல்கிறியாடா நாயேன்னுச்சான். இவனுக்குள்ளே போன பாவம் அதை உதவாக்காரன்றான். இவன் தான் எல்லாத்தோட உதவாக்கார. அவ்வளோ பெரிய சக்கரை பொங்கல் எதுவும் இல்லாமல் மாற்றணும் இவன் தான். இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஆத்மா பற்றி சொல்கிறதுக்கு 1000 கதைகள் இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது உங்களுக்கு கடவுளுடைய ஒரு அனுபவம் கிடைச்ச பின்னால் தான் இந்த கண்டென்ட்டுக்கும் கண்டெய்னருக்குள்ள வித்தியாசம் தெரியும். இல்லைன்னா யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் உடம்புக்கு நல்ல சோப்பு போட்டு குளிக்கிறது, கண்டிஷனர், ஷாம்பு யூஸ் பண்ணுறது, சலூனுக்கு போகிறது, ஃபேஷியல் பண்ணிக்கிறது, பாடி மசாஜ் பண்ணிக்கிறது, அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்கன்னா யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் பாடி, யூ நாட் கிவிங் எனி இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டென்ட் இருக்குது. நான் சொன்னேன், காசிக்கு போன ஹஸ்பண்ட் மாதிரி தான். ஒருத்தன் காசிக்கு போகிறான், அவனுக்கு 3 பொண்டாட்டி. அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும்னா காசி அல்வா வாங்கினுவான்னா, இன்னொருத்தி சொன்னால் எனக்கு காசி பட்டுப்புடவை வாங்கினுவாங்கன்னு. 3வது பொண்டாட்டி சொன்னால் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தால் போருங்கன்ட்டு. காசிலேருந்து திரும்பி அல்வா கேட்டவளுக்கு அல்வா கொடுத்தான், புடவை கேட்டவளுக்கு புடவை கொடுத்தான். 3வது பொண்டாட்டி நீங்கள் வந்தால் போறனா, அவன் தோல் மேலே கை போட்டுன்னு போயினே இருந்தான். மீதி 2 பேரும் எங்கே போகிறேன் எங்களை விட்டுட்டுன்னு, நீங்கள் கேட்டது தான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவள் தான் என்ன கேட்டா, அதனால் நான் அவள் கூட தான் போவேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைசிங்னு வாங்க. இந்த காசி அல்வாவில் என்ன ஆகுது, பட்டு புடவையில் என்ன இருக்குது? ஒரு ஹஸ்பண்ட் நல்லபடியாக போய் நல்லபடியாக வரணும்னு நினச்சது தான் ஒரு நோபல் தாட் இல்லையா? அதனால் வி ஷுட் ஆல்வேஸ் பாதர் அபவுட் த கண்டெய்னர், நாட் அபவுட் த கண்டெய்னர். உமையொரு பாகனாய் பார்வதி தேவியை மணந்த பின்பு அவளுக்கு தெரியாமல் கங்காதேவியை உன் சடைக்குள் ஒளித்து வைப்பது உயர்ந்த இறைவன் செய்யும் செயலா என்று 7வது பதிகத்தில் வரும் கேள்விக்கு, திருச்சாழல் பதிகத்தில் வரும் கேள்விக்கு பகீரதன் வேண்டுகோளுக்கு இணங்க ஈசன் இதை செய்யாதிருந்தால் இப்பூவுலகம் அழிந்திருக்கும் என்று மாணிக்கவாசகர் பதில் கூறியிருக்கிறார். முதல் முறையாக ஆலகால விஷம் உண்டு இந்த உலகத்தை காத்த ஈசன் 2ஆம் முறையாக கங்கையை தாங்கி இந்த பூவுலகு காத்த வரலாறு பற்றி கூறுமாறு கேட்டு. பகீரதன் ஒருத்தர் தான். அவனுடைய பிதர்களுக்கு பேர் சமுத்திர ராஜாக்கள். அவங்க ஆத்மாலாம் ஒரு அமைதி இல்லாமல் சாம்பலாக கிடந்தது. அந்த மாதிரி சாம்பலாக கிடந்த இடம்தான் கலிஃபோர்னியா. இன்றைக்கி கூட கலிஃபோர்னியா பக்கத்தில் ஆஷ் ஐலண்டு ஒன்று இருக்குது. அந்த ஆஷ் ஐலண்டு வந்த கதை என்னன்னா, சாகர ராஜாக்கள் அசோமேத யாகம் செய்கிறாங்க. அசோமன்னா குதிரை. இந்திரன் பார்க்குறான், ஐயோ நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்க போலக்குதுன்னு அந்த யாகசாலையில் இந்த குதிரையை திருடின்னு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான். இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் குதிரையை காணோம். சரி பாதாள லோகத்தில் பார்க்கலான்ட்டு பூமியை ட்ரில் பண்ணி உள்ளே போனால் அங்கே ஒரு தாடி சாமியார் உட்காந்துருக்காரு. ஒரு மலை இருக்குது,
அங்கே மரத்து பக்கத்தில் அந்த குதிரை கட்டி வச்சிருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சாமியாரை திருடிட்டு வந்து இங்கே ஒழிஞ்சின்னு உக்காந்துக்கிறியா அப்படின்றாங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ண உடனே அவர் கண்ணை திறந்து ஹூன்றாரு, எல்லாம் சாம்பலாகி போயிடுறாங்க. இது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பகீரதன் தவம் பண்ணுறான், மோட்சம் வேணும்னு கேட்குறான். சொல்கிறாங்க, உன்னுடைய பிதிருக்கள் இருக்காங்க இல்லையா, எல்டர்ஸ், அவங்கெல்லாம் சாம்பலாக கிடக்கிறாங்க, அவங்களுக்காக நீ அந்த ஆத்மா இது கொடுத்தா தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவன் ஒத்த காலில் நிற்கிறான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, கங்கை வந்து அந்த சாம்பல் எல்லாம் மேலே படணும், அப்போ தான் எல்லாம் போகணும். இவன் ஒத்த காலில் நின்று தவம் செய்யன்னு இருக்கான். இப்போ இவனுடைய தவத்துக்கு மெச்சி ஆகாசத்துலேருந்து சிவபெருமான் கங்கையை விடுறாரு. அவ்வளோ பெரிய உயரத்திலிருந்து கங்கை பூமியில் விழுந்தால் என்ன ஆகும்? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜான்மோ முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வாங்கிக்கிறார், ஆகாசிலிருந்து பெய்கிற கங்கையை தான் வாங்கிக்கிட்டு தன்னுடைய காது வழியாக அந்த கங்கையை லெவல் பண்ணி விடுறாரு, காது வழியாக விடுறாரு. காது வழியாக ஜான்ம முனிவர் விட்ட கங்கையை அந்த வாஷ் பண்ணி சாகர் ராஜாக்களுக்கெல்லாம் இது கொடுத்தான், மோட்சத்தை வாங்கி கொடுத்தான் பகீரதன். இதுதான் பகீரதன் தபஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ சிவபெருமானுடைய ஜடையில் இருந்த கங்கையை இவனுடைய தவத்துக்கு மெச்சி அவர் இந்த இதில் அனுப்புகிறார், சாகர் ராஜாக்களுடைய ஆத்மசாந்திக்காக கொடுத்தாரு. அது பூமியில் வருது. அது பூமியில் வந்த பின்னால் அகஸ்தியர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கங்கையை தன்னுடைய இதில் பிடிக்கிறார், அவருடைய கடத்தில் பிடிச்சிட்டு வர்றபோது சவுத் இந்தியாவில் தண்ணி இல்லாமல் இருக்குன்ட்டு இன்றைக்கி இது இருக்கு இல்லையா, குடக் மெடிக்கரா மெர்காரான்வாங்க, மெடிக்கரை, அந்த இடத்துல அவர் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, காக்கா வடிவு எடுத்து அவனுடைய கமண்டலத்தில், அகஸ்திய முனிவருடைய கமண்டலத்தில் இருந்த தண்ணியை கவுத்து விட்டுறாரு. அப்போ கா விரித்தது, கா விரித்ததுனால காவேரி அப்படின்னு சொல்லி, அப்படி தான் உங்களுக்கு அந்த கங்கை தண்ணி அகஸ்தியர் கொண்டு வந்ததை காக்கா பண்ணி விட்டது. அதனால தான் இன்றைக்கி அந்த இடத்துல தலைக்காவேரியில் ரொம்ப விசேஷம், காவேரியினுடைய ஆரிஜினேட்டிங் பிளேஸ் அது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்த்தங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணியெல்லாம் இது பண்ணாங்க, நாம் அதனுடைய மகிமை தெரியாமல் எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணினே உட்காந்துன்னு இருக்கோங்கிற மாதிரி இல்லையா. வி ஆர் பொல்யூட்டிங் வாட்டர். எவ்வளோ சுத்தபத்தமாக வருகிற தண்ணியை நம்ம பொல்யூட் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் யாராவது 1-2 போகணுன்னா கையிலேயே ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. பஸ்ஸு லாரி வேனெல்லாம் இல்லாத காலம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே நீர்நிலை இருக்கோ அதில் அந்த சொம்பில் தண்ணி எடுத்துன்னு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படி தான் வரும். இப்போ அப்படி இல்லை, இவன் உட்கார்றதே தண்ணிக்கு பக்கத்தில் தான் உட்காருவான், ஏன்னா அப்படியே டைரெக்டாக கழுவிடலான்றதுக்காக. இப்படி நாளாக ஆக நாம் பொல்யூட் பண்ணிக்கிட்டே போயிட்டோம். ஒரு சுத்தமாக நமக்காக வந்த இந்த நதிகளை, புண்ணிய நதிகளை நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம். ஆண்டாள் என்ன சொன்னால், நீராட போதுவீர் போதுமேனோ நேர் இழகீர் அப்படின்னா, எல்லோரும் வாங்க போய் குளிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னான். பரமாச்சாரியார் போன்ற மகான்கள் கிணத்துல கூட குளிக்க மாட்டாங்க, நேரடியாக இந்த பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளங்காய் இந்த மாதிரி இடத்துல குளிப்பாங்க. சில இடங்களில் போகிற போது ஒரே இந்த ஆயிலெல்லாம் ஊற்றி பச்சையாக இருக்கும்ல, களிம்பு மாதிரி அப்படிலாம் தண்ணி இருக்கும், அதுலேயும் போய் குளிப்பார் அவர். அவங்கெல்லாம் நாங்கள் பக்கெட்டில் சேர்ந்து கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை, எவ்வளோ சுத்தமாக இருந்த தண்ணி இப்படியெல்லாம் பாழா பண்ணது நம்ம தானே, அதனால் இது நமக்கு பனிஷ்மெண்ட்டு தான், இதில் குளித்தா தான் வந்து அந்த பிராயச்சித்தம் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்லாம் அந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வாயின்றி அமையாது ஒழுக்கு. வாய்மையாக இருந்தால் தான் ஒழுக்கமாக இருக்க முடியும், தண்ணி இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆண்டாளுடைய திருப்பாவையெல்லாம் பார்த்தா அதுதான், நம்மெல்லாம் வாங்க சாமியை போய் கும்பிடலாம். அப்போது ராமருடைய வில்லிலிருந்து கிளம்புற அம்பு மாதிரி ஆகாசத்துலேருந்து மலைச்சரங்களெல்லாம் பூமியில் வரும், ஆறு குளங்களெல்லாம் ரொம்பும், அதில் போய் நாம் குளிக்கணும். ஆனால் அப்படி தான் நீராட போதுவீர் அவசனம். இப்போ வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குடலெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் அப்படின்னும். ஸோ உலகத்தில் தண்ணி வந்தாக்கா எவ்வளோலாம் நல்லது நடக்கிறதுங்கிற மாதிரி பெரிய பாட்டுகள்லாம் நிறையவே இருக்குது. அந்த காலத்தில்
நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்போது ராமர் வனவாசத்துக்கு கிளம்புறாரு, கைகை சொல்லிட்டான்ட்டு. ஃபஸ்ட்டு அயோத்தியிலேருந்து வரும்போது கங்கை வரும். ஸோ அந்த கங்கை கிட்ட வந்து ராமர் முங்குறாரு. அப்போ அவர் சொல்கிறா, கங்கை அம்மா எந்திரிச்சு கும்பிட்றாளாம் ராமரை. இந்த பூமியில் இருக்கிற பிரதேச நாய்கள்லாம் அவங்களுடைய பாவத்தெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட விட்டு போகிறாங்க ராமா. நான் பொல்யூட் ஆகி போய் என்ன தான் பண்ணுறது, எம்பாவம் போகிறதுக்குன்னு இருந்தேன். இப்போ நீ குளித்ததுனால எம்பாவம் போயிடுச்சுன்னாலாம். பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர். பாருனா பூமி, அதில் இருக்கிற பாருளோர் பாதகம், அவங்க செய்த பாவத்தெல்லாம் எண்ணில் நீக்குவர், எங்கிட்ட கழிச்சிட்டு போகிறானுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். யானும் அந்த தெற்றுன்னா மலையாள வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா, தமிழ் வார்த்தை. நான் செய்த தெற்று இருந்தா அப்படின்வாங்க. யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கி நான் உய்ந்தனன் என்றாள். எம்பாவெல்லாம் நீ குடிச்சு இல்லையாப்பா, அதில் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ இந்த பாவம் புண்ணியம்ங்கிற கான்செப்ட் நம்முடைய செயல்களால் வருகிறது. ஒரு நாள் ஒரு மகான் போயின்னு இருக்காரு, அழுக்கா அசிங்கமாக 7 பொம்பளைங்க ஒரு குடிசைக்குள்ளே போயின்னு இருக்காங்க. நீங்களாம் எங்கே போகிறீங்கன்னு, நான் வெளியே வந்த உடனே சொல்கிறேன்றாங்க. வெளியே வரும்போது எல்லாம் அழகாக திரும்பி வராங்க. நீங்களாம் யாருன்னு, நாங்கள் சப்த நதிகள், சப்த மாதாக்கள்னுவாங்க, நதிகளை மாதான்னுவாங்க. 7 நதிகள் நாங்கள்லாம். இந்த ஜனங்க வந்து எங்ககிட்ட குளிக்கிறதுனால எங்களுக்கு பாவமாகி போய் ஒவ்வொரு நாள் நாங்கள் அசிங்கமாயிடுறோம். இந்த குடிசைக்குள்ளே ஒரு சின்ன பையங்கிறான், அவனை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்த உடனே எங்களுக்கு பழைய வடிவம் வந்துடுது அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். உள்ளே போய் பார்க்குறாரு, அவன் 2 செங்கல்ல தூக்கி போட்டு மேலே நில்லுங்க அப்படின்றான். என்னத்துக்கு நிற்கிறான்னு பார்க்குறாரு. அவன் போய் அவங்க அப்பா அம்மாவை குளிப்பாட்டி அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு என்னன்னா. இப்படி தான் செங்கல் மேல் பாண்டுறங்க நின்னான். அது இந்த மாதிரி அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பையனை பார்த்ததுனால இந்த நதிகளுடைய பாவமெல்லாம் போகுதுன்னு ஒரு கதை இருக்குது. மகாபத்த விஜயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கேரளாவில் போய் பாரு, கர்நாடகாவில் நார்த் கர்நாடகான்றாங்க, அங்கெல்லாம் போய் பாரு இல்லையா. நேத்ரவதி, தர்ப்பணா நதி, இந்த பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆராட்டு புழாக்கள்னுவாங்க. சாமியை கொண்டாந்து அதில் குளிப்பாட்டி கொண்டு போகிற ஆராட்டு புழான்னு எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கா. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா பார்டருக்குள்ளே போனோடனே நல்லா தண்ணி இருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்களும் போய் ஜம்முன்னு எல்லா இடத்துலையும் குளிச்சுட்டு ஒவ்வொரு கோயிலையும் சந்தன விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு போகிறீங்க. அங்கே இருக்கிற ஜனங்களும் நீ பாரு, டெய்லி குளிச்சுட்டு தலையெல்லாம் விரித்து போட்டுன்னு ஒரு சந்தனம் போட்டெல்லாம் வச்சுன்னுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டாந்து சாமி கோயில் படிக்கட்டில் வச்சுருவாங்க. அங்கே இருக்கிற ஐயரு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து அந்த கோயிலை சுற்றி விளக்கெல்லாம் ஜெகஜோதியாக ஏற்றுவான் இல்லையா. இப்படியெல்லாம் அங்கே பூஜைலாம் நடக்குதா இல்லையா. அதனால் அங்கே தண்ணிக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை, நல்லாவே ஒடுக்குது. அந்த பக்கம் கர்நாடகாவில் கொல்லூர், சிருங்கேரி எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லா இருக்குது. ஏன்னா அங்கேயும் பூஜைலாம் ஒழுங்காக நடக்குது, ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க எல்லா கோயில்லையும், அவங்க மடியாக இருக்காங்க. அதனால் தண்ணிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பெய்யலைன்னாலையும் கஷ்டம், பெஞ்சாலையும் ரொம்ப கஷ்டம். அண்டு சுத்தமாக நம்ம தண்ணியை வச்சுக்கிற வரைக்கும் இயற்கையை நம்ம கட்டி காப்பாற்றணும். when he walks, Shakespeare, all the elements were so mixed up in him. When he walks, nature will itself rise up and say, here goes a man. அப்படின்னும். அவங்ககிட்ட பஞ்சபூதங்களும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் அவன் நடந்து போது இயற்கை தாயை கையை எடுத்து கும்பிட்டு இதோ ஒரு மனிதன் போகிறான்னு. இப்போ எவன் ஒருத்தன் இயற்கைக்கு பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறானோ, இயற்கைன்றது வெறும் நதி அல்ல, காற்று. நீங்கள் எவ்வளோ பொல்யூட் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி புகை, இதில் வர்ற கரிமில வாயு இதெல்லாம் வச்சு காற்றை பொல்யூட் பண்ணிட்டீங்க, தண்ணியை பொல்யூட் பண்ணிட்டீங்க, பூமியை எல்லாம் சாக்கடை அது இதெல்லாம் பண்ணி கண்ட இடத்துலலாம் தோண்டி குப்பை மாதிரி பண்ணிட்டீங்க. பூமியும் ஒரு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் என்ன தான் நீ அதை கொத்தி கொதறினா கூட நீ உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்குது, வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்குது. பூமா தேவி அப்படின்னா பொறுமைக்கு அடைக்கல்னு அர்த்தம். அப்போ இயற்கை எவ்வளவோ நல்லா செய்யுது. தனக்காக அது வாழல, தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை. மேகம் அதுக்கு என்ன லாபம், உனக்காக தான் பெய்யுது. மூக்குக்குள்ளே காற்று போயிருக்குது, அதுக்கு நீ என்ன பில் கட்டினியா? தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக எந்த நதியும் பாயலை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்திலேயே
இயற்கையில் இருக்கிற எந்த ஒன்றும் அதுக்காக எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை, உங்களுக்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் சுயநலம் பிடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர இயற்கைக்கு உங்களுடைய கண்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது. மகாபாரத நிகழ்வு ஒன்றின் அடிப்படையில்தான் மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதத்தை எழுதினார் என்றும், பெண்ணடிமை தீர்ந்தாலே நாடு விடுதலை அடையும் என்ற கருத்தினை வலியுறுத்தவே பாரத மாதாவை பாஞ்சாலியாக உருவகப்படுத்தி அவர் எழுதினார் என்றும் கூறப்படுகிறது. பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்தின் புகழ்பாட பாரதியால் எழுதப்பட்ட நூலா அல்லது சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக எழுதப்பட்ட நூலா? பாரதி ஒரு மகத்தான கவிஞன், அவன் எழுதாத சப்ஜெக்ட் கிடையாது. அதனால் பாரதி சுதந்திர போராட்டத்தை பற்றிலாம் எழுதுனது சோம்பேறிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுதந்திர வேட்கை வரணுங்கிறதுக்காக. நிறைய பாட்டு பாரதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் விட்டு வளர்த்தோம் கருக திருவுளமா, தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேஷா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுள்ளமோ தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம். நல்லதொரு வினை பாருங்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி நீல சுமையென வாழ்ந்திடல் புரிகுவையோ. பாரதி குயில் பாட்டுன்னு ஒன்று எழுதினான். அது ஆத்மாவை உருவகப்படுத்தி எழுதப்பட்ட பாட்டு, குயில் பாட்டுன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த பாஞ்சாலி சபதம் எழுதினான். அது ஒரு காவியம், அது தமிழில் எழுதணுங்கிற ஆர்வத்தால் எழுதணும். அதில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவோம். பஞ்சபாண்டவர்களெல்லாம் ஒரு காவியம் எழுதுகிற போது அதில் பலவிதமான இன்க்ரீடியன்ஸ் மசாலாலாம் வரணும். அதனால் பஞ்சபாண்டவர்கள்லாம் போகிறாங்க. இப்போ ஆகாசத்தில் மாலை நேர சூரியன் அந்த இது மயக்கும் மாலை பொழுது ஆகாசத்தில் இருக்குது. அதை பார்த்துட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் அதை ரசிக்கிற மாதிரி, பார் சுடர் பருதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன, பிஹோல் இந்த மேகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி நெருப்பு பிடிச்சி எரியுது பாருன்னா. ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும்ல மேகம், அந்த சாயந்தரத்தில் அதை பார்த்துட்டு ட்விலைட்னுவாங்க. சுடர் பருதியை, சுடர்கின்ற சூரியனை சுற்றி சுடர் பருதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன, தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் இருட்கடல் ஒளித்திரள் ஆஹா வண்ணக்களஞ்சியம் வண்ணக்களஞ்சியம் அப்படின்னா. தங்க தாம்பாலம்லாம் மிதக்குது, அந்த இருட்டு நடுவில் இப்படிலாம் இருக்குது பார்த்தியா, அதில் எவ்வளோ அழகான ஒரு ஒளியினால் உற்பத்தி பண்ண இதெல்லாம் இருக்குது. நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, இந்த ப்ளூ கலரில் பாரு எத்தனை விதமான ப்ளூ இருக்குது அப்படின்னு. ஒரு சாதாரண சன்செட்டை இவ்வளோ அழகாக எழுதின மகா பெரும் கவி. இப்போ இந்த பாஞ்சாலி சபதத்தில் தர்மன் சூதுக்காக திரௌபதியெல்லாம் வச்சிடுறான், எல்லாத்தையும் இழந்து போகிறான். அதை பார்த்துட்டு மற்ற பிரதர்ஸ்க்கெல்லாம் கோவம் வருதான். ஏன்னா அவங்களையும் இவன் பணையும் வச்சுட்டான், பீமனையும் வச்சுட்டான், அர்ஜுனன் நகுல சகோதரர்களையும் வச்சுட்டான், திரௌபதியும் வச்சுட்டான். அப்போ பீமனுக்கு கோவம் வர மாதிரி ஒரு டைலாக் அதில் வச்சுருப்பான். என்ன சொல்லுவான், தம்பி எரிதழல் கொண்டு வா அப்படின்னா. எரிகிற நெருப்பு இல்லை, அந்த நெருப்பு கட்டை அதை ஒத்திக்கணும். தம்பி எரிதழல் கொண்டு வா, இந்த மாதிரி அண்ணன் கைதனை எரிப்போம். தப்பு பண்ணிட்டான் தர்மன், அதனால் அவன் கையை நெருப்பு வச்சு சுடலாம் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கைதனை எரிப்போம். அதனால் பாஞ்சாலி சபதம் என்பது ஒரு பாரதத்தை தமிழில் எப்படி ஒரு நிறைய பேர் பாரதத்தை எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வில்லிபுத்தூரார் பாரதம்னு ஒன்று இருக்குது. பாரதத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க எழுதுறதுக்காக, அந்த மாதிரி வந்தது தான் அது. பாரதியார் எழுதுனதுலேயே குயில் பாட்டு ரொம்ப ஃபேமஸ், அந்த பாஞ்சாலி சபதம் ரொம்ப ஃபேமஸ். அவர் எல்லாத்த பற்றியும் பாடியிருக்காரு, தேச தலைவர்களை பற்றி பாடியிருக்காரு, அல்லாவை பற்றி பாடியிருக்காரு, இயேசுவை பற்றி பாடியிருக்காரு, அண்டு தமிழ் மொழியை பற்றி பாடினார். யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமி தண்ணில் யாங்கனுமே கண்டதில்லைன்னு பாடுவார். ஸோ மொழி, நாடு, பக்தி, பல்வேறு தெய்வ வடிவங்கள் எல்லாத்தையும். அதனால் பாரதிக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், கண்ணனை விதவிதமாக பண்ணுவார். கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் தாய், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் காதலன்,
கண்ணன் என் ஆசிரியன், இப்படி. இது படிக்காத மேதி சினிமாவில் சிவாஜி கூட அந்த பாட்டை காப்பி வச்சிருப்பார் பாரதி. இது என்ன தவம் செய்து விட்டேன் இவனை நான் பெறவே. எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஜெமினி கணேசனும் பத்மினியும் பாடுவாங்க கண்ணம்மா. காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினையொத்த இதழ்களும் இதழ்களும் அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும், அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும். ஓகேப்பா. ஸோ பாரதியுடைய அந்த சுதந்திர போராட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுவாங்க. ஒரு கிழவன் சாக போகிற நிலையில் இருந்தால் கூட துடித்தெழுந்து தன் மெலிந்த தோலை கொட்டி அழடாவோ என்று ஆர்ப்பரிப்பான் அப்படின்னு. அப்போ சாக போயிட்டு இருந்தால் கூட பாரதியோட பாட்டை கேட்டால் எழுந்திரிச்சு தோலை தட்டி ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு அவன் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாரதியாருடைய பாடல்கள். புரியாமல் போகிறதுக்கு காரணமே இல்லை. பொதுவாக மனிதன் ஏதாவது ஒரு செயலை நடத்தி முடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அது நடக்காத போது இது என் விதி என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறான். அப்படி விதி என்று ஒன்று இருக்கிறதா? அப்படியானால் அதை நிர்ணயிப்பது யார்? அப்படியானால் மனிதனின் சுயமுயற்சி என்கிற ஒரு உந்து சக்தி பின்னடைவை சந்திக்காதா? விதி என்றால் விதித்து கொண்டதுன்னு அர்த்தம். இப்போ நீ உன்னால் முடியுங்கிற நம்பிக்கை தளருகிற போது யூ லேக் தி டைரக்ஷன் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஒன்று டைரக்ஷன் அண்ட் எண்ட் பாயிண்ட் டெஸ்டினேஷன். ஸோ அன்லெஸ் யூ ஹேவ் அ டிரெக்ஷன் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீச். எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்தாக்கா எங்கேருந்து போயிட்டு போகிறேன், அது ஒரு காரணம். ரெண்டாவது எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம்னு இருக்குது. எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா விடாமுயற்சி, தெய்வ எத்தனம்னா கடவுளுடைய அனுகிரகம். அதனால் 50% கடவுளுடைய அனுகிரகம், 50% எத்தனம் பிரயத்தனம். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆகாசந்து கடவுள் அல்வா தொண்டை கட்டி உனக்கு பார்சல் கொடுத்துருவாரு நினச்சானா நீ தான் பைத்தியக்காரன். சம்டைம்ஸ் நம்முடைய எஃபர்ட்டுக்கு மேலே நம்முடைய முரட்டு பிடிவாதத்தினாலோ இல்லை வரட்டு கௌரவம் பார்த்ததுனாலையோ இல்லை அந்த கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லாததுனாலையோ நாம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது தூரத்தில் இருந்து பரதனுடைய படம் வருது, அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருதான். யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எவ்வளோ புத்தி கெட்டு போயிருந்தாக்கா அண்ணா நம்ம காட்டுக்கு வந்தப்புறம் கூட விடாமல் துரத்திக்கின்னு உங்களை பழி வாங்கிறதுக்காக பரதம் வந்துன்னு இருக்கான்ட்டு. அப்போ ராமர் சொல்கிறாராம், இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை, நதியின் பிழை என்று நறும்புலர் இன்மை. ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை பெய்யலைன்னு அர்த்தம். நதியின் பிழை அன்று நறும் புனல்னா தண்ணி இன்மை. இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை அப்படிங்கிறார்.
அவன் சின்ன வயசு இல்லையா, பாஸ்டர்ஸ் பிளட் சொல்கிறான், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி அண்ணாங்கிறான். நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, see the might of my bow and arrow அப்படின்னு பிளவிடுவோம். ஒரு ஃபியூ சீன்ஸ் தள்ளி போகுது. ராமர் மாரிச்சம்மான் பின்னால் போகிறார். இந்த பெண்மான் சொன்னாலே என்பதற்காக அவர் பொன்மானின் பின்னால் போகிறார். மாரிச்சன் வந்து லக்ஷ்மணா அப்படின்னு கத்திட்டு உயிரை விடுறான். இங்கே சீதை சொல்கிறா உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துன்னு. லக்ஷ்மணன் சொல்கிறான் அந்த மாதிரி ஒன்றும் ஆகாதா நீ அப்படின்றான். நீ வந்து ராமர் செத்துப்புட்டா என்னை வச்சுன்னு கொடுத்தனா நடத்தலான்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தானே போக மாட்டேன்றன்னு சொல்லிடுறான். லக்ஷ்மணன் சீதையினுடைய காலை தவிர வேறு உடம்ப மூஞ்சி கூட பார்த்தவன் கிடையாது. இப்படி ஒரு சொந்த அண்ணி தாயாக மதித்தவ சொன்னா இல்லையா, அவனுக்கு ஒருத்தான் ஒரு விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னா. விதி என் கழுத்து பிடிச்சி தள்ளுது, நான் என்ன பண்ண முடியும்னா விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றது. யார்? ஒரு 5 சீனுக்கு முன்னால் விதிக்கு விதியாகும் என் வீடு தொழில் காண்டி அப்படின்னு விட்டான் பார்த்தாரியில் அவன் தான். அதனால் சம்டைம்ஸ் when your capabilities are less and you are aiming at something which is contrary to your expectations, your capacities, these problems will come. அதனால் ஒவ்வொன்றுத்தையும் அந்தந்த கேஸ் ஸ்டடியை வச்சு தான் சொல்ல முடியும். நீ முயற்சி செஞ்சு தோத்தியா, முயற்சி செய்யாமல் தோத்தியா, இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். வந்து இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னு ஒரு பையன் நினைக்கிறான். அந்த ஸ்டேட்டில் 7 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. அப்போ இவன் நான் எடுப்பேன்னு நினச்சதே தப்பு தானே. 7 லட்சம் பேரில் 70,000 பேர் இல்லை 7,000 பேர் இவன் காம்படிஷன் இருந்திருப்பாங்க. அதனால் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ். யூ cannot say I will do this and achieve that. You have to understand the human limitations. सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने कर्म विनै अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே சர்வ அவதாரனே வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே பாபா சர்வ அவதாரனே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா